உபாகமத்தின் புஸ்தகம் 33:24-25 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்வான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதால் உன் பலன் இருக்கும் என்றான். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து கர்த்தருடைய வசனத்தை வாசிச்சோம்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, உன் நாட்களுக்கு தக்கதால் உன் பலன் இருக்கும். ஹல்லேலூயா. உன் நாட்களுக்கு தக்கதால் உன் பலன். நாம் எல்லாருமே ஆவிக்குரிய திருச்சபையிலேயே கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வளருகிறவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். வார வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த நமக்கு இந்த கொரோனா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திருச்சு. ஆடியோ மெசேஜஸ், ஆடியோ கால்ஸ் மூலமா, வீடியோ கால்ஸ் மூலமா, கூகுள் மீட் மூலமா, யூடியூப்ல போனா நம்ம திரளான வார்த்தைகளை கேட்கலாம் என்று சொல்லி அனுதினமும் பல பல வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியான காரியங்கள் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஆனாலும் நீங்க யோசித்து பார்ப்பீங்கன்னா நாட்களுக்கு தக்கதான பலன் நமக்கு இருக்கிறதா? இங்க சில வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெண்கள் இருக்கிறீங்க, புருஷர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்து, அது ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து, நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுக்காய் ஊற்றின அந்த நாளில் இருந்த அதே பலன் இருக்கிறதா? அல்லது நாட்களுக்கு தக்கதான பலன் உங்களுக்கு அதிகரித்து இருக்கிறதா? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை எத்தனை பேர் மடியிலேயே பல வருடங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம்? இல்லவே கிடையாது இல்லையா? சோ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது அசையணும், அது பிறந்து படுக்கணும், அது தவறணும், அது நடக்கணும், அது ஓடணும். இதை பார்த்து நம் பெற்றோர்களாக இருக்கிற நாம் ரசிக்கிறோம். ஒரு சமயம் ஒரு வயது ஆகியும் அந்த குழந்தை நடக்கிறன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம்? பயப்பட ஆரம்பிப்போம். சந்தோஷப்படுவோமா? பயப்பட ஆரம்பிப்போம். அப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாட்களுக்கு தக்கதான பலன், நாட்களுக்கு தக்கதான வளர்ச்சி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டியது அவசியம். பெற்றோர்கள் இருக்கிறவருடைய பிள்ளைகளிடத்தில் நாம் வளர்ச்சி எதிர்பார்க்கிறோம். சில நேரங்களில் பிள்ளைகள் ஞானமற்று பேசும் பொழுது, எதிர்த்து பேசும் பொழுது, குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளாமல் பேசும் பொழுது, நீ வளர்ந்துருக்கிற, நீதான் வீட்டுல மூத்த மகன் அல்லது மூத்த மகன், நீதான் குடும்ப பொறுப்புகளை பார்க்கணும், நீ இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி நம் பிள்ளைகளை குறித்து கவலையற்று இருக்கிறோமே. ஆனால் நீ என்றைக்காவது யோசித்தது உண்டா? பரம தகப்பனா இருக்கிற என்னுடைய ஆண்டவர் என்மேல் எப்பொழுதும் கரிசனையா இருக்கிறவர், அனுதினமும் அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும் என்னை உருவாக்கும்படியாய் துடித்துக் கொண்டிருக்கிறவர். நான் பலனடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுவும் நாட்களுக்கு தக்கதான பலன் எனக்குள்ளே வேண்டும், இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே. அதுக்கேற்ற விதத்தில் என்னுடைய ஜெபம், அதுக்கேற்ற விதத்தில் என்னுடைய பரிசுத்தம், அதுக்கேற்ற விதத்தில் என்னுடைய ஊழிய அனுபவம், அதுக்கேற்ற விதத்தில் நான் கர்த்தருக்காய் செயல்படுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என் அப்பாவுடைய இருதயத்தை நான் மகிழ்ச்சிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம நினைத்தது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா வந்ததிலிருந்து 2 வருட காலமா இருந்த அளவு போயிருச்சு. அன்றி நம்ம முதல்ல அந்த வருடம் கூட என்ன இல்லவே இல்லை. நீங்க நிறைய பேர் நிறைய திருச்சபைகள் நீங்க பார்ப்பீங்களா, நீங்க கேள்விப்படுவீங்களா? அனைவரும் இந்த ஊரடங்குக்கு பின்பு அது திருச்சபைக்குள்ளே வரல. ஏன் தெரியுமா? பலனிழந்து போனார்கள். அநேக ஊழியர்கள் ஊழியத்தில் நிற்க முடியல. நாங்கள் கேள்விப்பட்டோம், சென்னை பட்டணத்தில் எல்லாம் அநேக ஊழியர்கள் இந்த கொரோனாவினால உண்டான பொருளாதார சரிவு நிமித்தம் அநேக ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன தெரியுமா? பலனை இழந்து விட்டார்கள். நாட்களுக்கு தக்கதான பலன் இல்ல. கொரோனா மிகப்பெரிய ஒரு வீரியம் நிறைந்த ஒரு வாதை தான், கொள்ளை நோய் தான். அது ஏதோ ஒரு பட்டணத்தை மாத்திரம் அல்ல, அது ஏதோ ஒரு தேசத்தை மாத்திரம் அல்ல, முழு உலக நாடுகளில் புரட்டி போட்ட ஒரு மகாபெரிய வாதை தான். ஆனாலும் இந்த நாட்களுக்கு தக்கதான பலனை நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நான் யுத்தகலத்தில் நிற்க வேண்டியவள், நான் தேவனுடைய சார்பிலே நிற்க வேண்டியவள் என்று சொல்லி அறிந்து செயல்பட வேண்டிய ஆவிக்குரிய சமுதாயம், அது கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் நாட்களுக்கு தக்கதான பலனை இழந்து போயிட்டாங்க. நிறைய ஊழியம் வளர்றதே தவிர, நிறைய சர்ச்சில் விசுவாசிகள் பெருகிறார்களே தவிர, அவங்க ஆவிக்குரிய உள்ளான மனுஷி அல்ல, அவங்க ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையில நாட்கள்
பலன் இல்ல. ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த மாதிரியே ரிவா ரகா அந்த ரெண்டே வார்த்தையை பேசுற அதே விசுவாசிகள் இருக்கிறார்கள். நிறைய பேர் பாருங்க, அன்னைக்கு திருச்சபைக்குள்ள வந்த பொழுது ஜெபிக்கிறதுக்கு சொன்னா காணிக்க ஜெபம் கூட பண்ண தெரியாது. ஆனா இப்ப 10 ஆண்டு ஆச்சு, இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமா, காணிக்க ஜெபம் முன்னாடி வர சொன்னா பயப்படுறாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது பாஸ்டர், என்னால முடியாது பாஸ்டர். என்ன காரணம்? திருச்சபைக்குள்ளாகத்தான் வருகிறோம், தேவனுடைய சமூகத்துக்கு தான் வருகிறோம். உங்களுக்கு வேற வார்த்தை, இங்க வேற வார்த்தை பிட்டு கொடுக்கிறது அல்ல. ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எல்லாம் எல்லாருக்கும் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. வளராமல் இருக்கிறது யாருதான்? ஆண்டவர் மேலே குற்றம் அல்ல, ஊழியக்காரனுடைய மேலே குற்றம் அல்ல. அதை விரும்பி வாஞ்சித்து எதிர்பார்த்து நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும், நான் தேவனுக்குள்ளே எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பாததினாலே பலனற்று போனவர்களாய் மாறிவிட்டோம். பலன் இல்ல, பலன் இல்ல. நிறைய வாயுக்குள்ள கேட்டா எப்ப இந்த காதுங்கிற கண்ணீரை விழுந்துட்டா மாயை, அது வாழ்க்கையை கெடுத்துரும், அது போய் எங்க வந்து எத்தனையோ பேரை காட்ட முடியும். எல்லாம் ஏமாற்று வேலை. சொன்னா சொல்றாங்க, என்னால முடியல, எனக்கு அதை விட்டு வெளியே வர முடியலக்கா, எனக்கு பலன் இல்ல. சிலரை பார்த்து சொன்னா, அடிக்கடி நீங்க கிறிஸ்துவ சர்ச்சுக்கு தான் வரீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, நீங்க ஏன் சிஸ்டர் உங்க கணவனிடத்துல கொஞ்சம் இறங்கி போக கூடாதா? சர்ச்ல முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அப்ப உங்க வீட்டுல நீங்க சாட்சியை காத்துக்கொள்ள கூடாதா என்றால் அவர்கள் சொல்லுகிற பதில், எனக்கு பலன் இல்ல. நான் விரும்புகிறேன், நான் கோபப்படக்கூடாது என்று விரும்புகிறேன், நான் பொய் பேசக்கூடாது என்று விரும்புகிறேன், கெட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று விரும்புகிறேன், ஆனால் எனக்கு பலன் இல்ல. நாட்களுக்கு தக்கதான பலன் ஜனங்களுக்குள்ள இல்ல, நாட்களுக்கு தக்கதான வளர்ச்சி நமக்கு இல்ல. அப்ப அவர் சொல்லுகிறார் அல்லவா, நாம இன்னும் எப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோமாமா? ஆமா, பிரசங்கிக்க வேண்டிய, போதிக்க வேண்டிய, ஞானோதயங்களை உடைய வேண்டிய நாம இன்னும் பாடுத்தக்கதான ஒரு குழந்தையா இருக்கிறோம். நாங்க ஒரு போன மாதத்துல நானும் பாஸ்டரும் ஒரு சில பாஸ்டர் சேர்ந்து நாங்க ஒரு போதகர் இடத்துல எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மென்டர்ட்ட போய் நாங்க ஜெபிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்ப அந்த ஐயா ஒரு வார்த்தை அழகா சொன்னாங்க, நிறைய புது ஆத்மாக்கள் வர்றாங்க பாஸ்டர், அவங்க எல்லாம் குழந்தைங்க, அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அவங்களை விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா 50 60 என்ன சொல்லுது, என்னையும் இடுப்புல தூக்கி வழின்னு சொல்லுது அப்படின்னா எப்படி இருக்கு பாரு. புதுசா வந்தவங்க ரசிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஊழியக்காரர் அவளோட நேரம் செலவழிக்கும் பொழுது பெரிய முன்னமே வந்தவங்களுக்குள்ளே பொறாமை, அது முன்னமே வந்தவங்க அவங்ககிட்ட மட்டும் பாசிப்போம், முன்ன மாதிரி நம்ம கிட்ட இல்ல. என்ன தெரியுமா, நாட்களுக்கு ஏற்ற பலன் திருச்சபையில இல்லை, பொறுப்பாளர்களிடத்திலே இல்லை, திருச்சபையின் மூப்பர்களுக்குள்ள இல்லை, ஏன் ஊழியக்காரர்களிடத்திலே கூட இல்லை. நாட்களுக்கு ஏற்ற பலனை நாம் இழந்து போயிருக்கிறோம். நிறைய பேர் கொரோனாவில் நடுங்கி போயிட்டாங்க, நாட்களுக்கு ஏற்ற விசுவாசத்தை இழந்து போனார்கள், நாட்களுக்கு ஏற்ற தைரியத்தை விட்டு போனார்கள், நாட்களுக்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய ஸ்திரத்தை இந்த நாளிலே கிறிஸ்துவ சமுதாயம் இழந்து போயிருக்கிறது. ஆனால் இந்த சாயங்கால நேரத்தில் முதலாவது நாள் கூடுகையில இந்த திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த நாளிலே வராதவர்களுக்கு அல்ல, வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ நாட்களுக்கு தக்க பலனுடையவனாய் மாற வேண்டும், நீ நாட்களுக்கு தக்க பலனுடையவனாய் மாறணும், பரிசுத்தத்திலே பலனுடையவனா மாறணும். பாருங்க, நீங்க வேதத்திலே பரிசுத்தவான்கள், பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நம்மளுடைய நாட்களே விசுவாசிக்க பலனே இல்லை, ஆனா விசுவாசிச்சார், நாட்களுக்கு ஏற்ற பலன். நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சம்கார் என்கிற ஒரு நியாயாதிபதியை பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தாற்றுக்கோளினாலே 600 பெலிஸ்தியரை கொன்று போடுவான். அவன் நாட்களிலே அவன் எப்படி செயல்பட வேண்டுமோ அதை அறிந்து கொண்டு நாட்களுக்கு தக்க பலனுடையவனாய் எழும்பினான். அப்படி நீங்க வேதத்திலே பலரை பார்க்க முடியும். பெண்கள் அதிகமா இருக்கு நான் சொல்றேன் பாருங்க, நியாயாதிபதிகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு காலகட்டத்துல எழுப்பிக் கொண்டே இருக்க, ஒரு காலகட்டத்துல ஒருத்தருமே இல்லையா ஆண்டவர் தேடும்போது ஒரு சகோதரியை பார்க்கிறார், இவராலே விழி என்று சொல்லி அவளை எழுப்பி விடுகிறார். அவளுடைய நாட்களுக்கு தக்க பலனை அவள் அறிந்து கொண்டு, இது என்னுடைய காலம், இது என்னுடைய நேரம், கிராமங்கள் பாழாய் போகிறது என்று சொல்லி அவள் நாட்களுக்கு தக்க பலனை சுதந்திரித்துக் கொண்டு எழும்புகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இன்னும் ஒரு ஊழியக்காரங்கிட்ட வந்து என் கடன் மாறல, என் வியாதி மாறல, இல்ல என் பிரச்சனை மாறல, இன்னும் என் கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர நாம் தேவ சமூகத்துக்குள்ளே உட்பிரவேசித்து போகிற அனுபவம் இல்லை. நம்ம இழந்துட்டோம், நாட்களுக்கு தக்க பலன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார், இந்த வருஷத்தை முடிக்கிற நீங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே போகும் பொழுது ஒரு பலனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது நாட்களுக்கு தக்க, வருஷங்களுக்கு தக்க, காலங்களுக்கு தக்கதான அந்த பலன் எனக்குள்ள இறங்கி வரட்டாண்டவர். இன்னும் நாம் பாடுதற்கதான குழந்தையா இருக்கக்கூடாது, திருச்சபைக்குள்ள நான் வெறுமை
குறித்து பரிதவித்த நாட்கள் போதும், நான் எழும்பட்டும், நான் அவர்களை திருச்சபைக்கு நேராக இழுத்துக் கொண்டு வரட்டும் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் பாதங்களில் சுவிசேஷ பலன் இறங்கி வருவதாக. அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த நாட்களுக்கு தக்கதான பலனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கூட ஒரு வசனம் சொல்லுகிறார். 37:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பேர் காலம் அல்லது பிரசவ காலம் நேரிட்டு இருக்கிறது, பெறவோ எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 37:3 சொல்லுகிறது. கடைசி பகுதியை வாசிக்கிறேன். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை, பெறவோ பலன் இல்லை. நேற்று சாயங்காலம் நாங்கள் ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் வைத்திருந்தோம். எங்க சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு சில நோட்டீஸ் அல்லது ஒரு இன்விடேஷனை கொடுத்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை திருச்சபைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு ஒரு விருந்துன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க, புறஜாதி ஜனங்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை அன்பை சொல்லலாம்னு சொன்ன பொழுது கிட்டத்தட்ட 100-150 புறஜாதி ஜனங்களை அவர்கள் அழைத்துக் கொண்டு வந்து வந்தாங்க. நானும் பாஸ்டர் சில எங்க சர்ச்சில் இருக்கிற சில ஊழியர்களெல்லாம் முன்னாடி கடைசியில முடியும் பொழுது அவங்க தலையில கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அல்லது அவர்கள் எங்களிடத்திலே வந்து அவர்கள் பிரச்சனைகளை சொன்ன பொழுது உண்மையிலே நான் ரொம்ப நொறுக்கப்பட்டேன், ரொம்ப உடைக்கப்பட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள்ல பார்க்க பட்டையும் பொட்டையுமா இருக்கிறாங்க, வெளியே பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். ஆனா அவங்க வாயை திறந்து சொல்லுகிற சம்பவங்கள், வேதனைகள், பாடுகள், அழுகுறாங்க. அப்ப தேசத்துல என்னன்னா ஒரு திறக்கப்பட்ட வாசல் இருக்கிறது. ஜனங்களுடைய இருதயம் ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாங்கன்னு சொல்லி ஊழியர்களும் விசுவாசிகளுமாய் தேசத்தின் ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணினது நிமித்தம் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. கொரோனாவினாலே ஒரு கூட்டம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. என் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்று நீங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டபடினாலே தேவன் இந்த நாட்களில் ஜனங்களுடைய இருதயத்தை பிரிப்பேர் பண்ணி நீதியாளுடைய இருதயத்தை சுரந்தது போல அவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆனா நாம தான் போய் நாட்களுக்கு தக்க பலனோடு கூட போய் அன்போடு கூட போய் அவர்களை விசாரிக்கிறது இல்லை, அவர்களை கேட்கிறது இல்லை. ஆனா இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர்கள் இருதயத்தோடு கூட இடைபடுவாராக. இன்னும் சுயம், இன்னும் எனக்கு அல்லது என் குடும்பம் என்கிற அந்த நிலைமையை விட்டு வெளியேறி நாட்களுக்கு தக்க பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்படியாக உங்கள் இருதயங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்ல போறேன். சரிதா சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எனக்கும் வாஞ்ச, எனக்கும் விருப்பம். பாஸ்டரோடு இணைந்து நிக்கணும், சபையோடு இணைந்து நிக்கணும், ஒரு ஆத்மாவை போய் கூட்டிட்டு திருச்சபைக்கு வாரத்துக்கு ஒரு குடும்பத்தையாவது அழைத்துக் கொண்டு வரணும். என் கூட இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாலிபர்கள் இருக்கிறாங்க. நான் கிட்ட பேசுறேன், நான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் போது நான் ஆவிக்குரியவன். ஆனா அவங்க கிட்ட போய் பேசும்போது அவர்களை கூப்பிடுவதற்கு, அவர்களை அழைப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. அது நான் பர்சனலா தனிப்பட்ட வாழ்க்கையில 4 அறைகள் மூடப்பட்டிருக்கிற இடத்துல என் தகப்பன் இல்லாத பொழுது, தாய் இல்லாத பொழுது, மனைவி இல்லாத பொழுது செல்போன்ல நான் சில காரியங்களை பார்க்க கூடாது என்று சொல்லி அநேக முறை சிந்தனையிலே தீர்மானம் எடுத்தோம். அந்த பொல்லாத ஆபாசத்தில் நான் விழுந்து போவது உண்டு. வெளியே வந்தா பரிசுத்தவான், ஆனால் நான் வீட்டுக்குள்ள போனா எனக்கே தெரியாம நான் சிலவற்றிலே கரைப்பட்டிருக்கிறேன். எனக்கு பலன் இல்லை. இதை விட்டு வெளியே வர்றதுக்கு தானே எனக்கு வழி தெரியல. என் குடும்பமும் நான் எல்லாருக்கும் முன்னாடி சண்டை இல்லாத சமாதானம் உள்ள கிறிஸ்தவர் பாஸ்டர் பாண்ட மாதிரி அன்புள்ள எங்க குடும்பத்தை போல இருக்கணும் தான் விரும்புறோம். ஆனா எங்க குடும்பத்துல தேவனை தேடுவதற்கு எனக்கும் என் கணவனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் பலன் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் உங்களுக்கு பலனை கொடுக்கிற வழியை வேதம் காண்பிக்கிறது. 2 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம். நமக்கு தெரிந்த வசனம் 31வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 40. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய பலன் இருக்கிறதாம். சொல்லும் பொழுது ஒரு பலன் நிறைவு வருது. அந்த புது பலன் அது ஓடினாலும் என்ன பண்ணாது, இளைப்படையே கிடையாது. நீங்க எவ்வளவு ஓடினாலும் எவ்வளவு நடந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் அந்த பலன் உங்களை விட்டு போவதே இல்லை, நீங்க சோர்ந்து போவதே இல்லை. அந்த புதிய பலன் யாருக்கு தரப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் புதிய பலன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏன் இன்னும் நாட்களுக்கு தக்க பலன் இல்லை? சர்ச்சுக்கு தான் 10 வருஷமா வர்றேன், சபைக்கு தான் 5 வருடமா வர்றேன். இதே சேரு இதே பாயை தேய்ச்சி என்ன பண்ணியாச்சு, நிறைய பாயை மாத்தி இப்ப பாஸ்ட் சேரை வாங்கி போட்டாரு நினைக்கிறேன். பாயெல்லாம் ஓட்டையாகுது, பிஞ்சு பிள்ளைங்க என்ன பண்றாங்க, எப்ப சர்ச்சு முடியும் ஒவ்வொரு பாயில இருக்கிறதெல்லாம் உருவி
பாடி வாங்க ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு நான் கரெக்டா பாய்தான் கொடுத்தீங்க முன்னாடி இல்ல முதல்ல இருந்து சேர்ல தான் இருக்கீங்க. உறுதியே பாஸ்டர் என்ன பண்ணிட்டீங்க பாவம், அவர் வாங்கி சேர போட்டாங்க. அப்போ பாருங்க, நம்ம இப்படிதான் நம்ம வந்து சேர பாய தேய்ச்சிட்டு போனதான் மிச்சமே தவிர நம்மால் சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம், என்ன காரியம்? தேவன் நம்மளை அழைத்தது, அது தேவன் நம்மளை தாயின் கருவிலை உருவாக்குனது ஏதோ திருமணம் பண்ணி நல்ல குடும்பமா வாழ்ந்துட்டு மட்டும் போவதற்கா அதுவும் ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கணும். ஆனா இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்ததும் ஏதோ புதிய சந்ததியை உருவாக்கிட்டு போறதுக்கு மாத்திரம் அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற, அதற்காகத்தான் அவர்களை சிருஷ்டித்தார். அப்படிதான் நீங்களும் நானும் ஆண்டவர் ஏதோ ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நல்ல சம்பிரதாயமா வாழ்ந்து நல்ல வாழ்வதற்காக மாத்திரம் அல்ல, அவைகள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்படுகிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க விரும்பி இருக்கிறது, நீங்க எதிர்பார்க்கிறது, நீங்க கேட்கறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஆனால் முதலாவது அது ரொம்ப முக்கியம். அதை விட்டுருவோம். கூட கொடுப்பேன்னு சொன்னீங்க, கூட கொடுப்பேன்னு சொன்னீங்களே, பிலிப்புக்கெல்லாம் கூடையா கொடுத்தீங்களே, எங்களுக்கும் கூட கொடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல என்ன பண்ணு, முதல்ல கொடுக்கும் பார். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம். பெண்கள் அதிகமா இருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். பெண்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற, சபைக்கு ஒரு பெரிய சூனாய் ஜெபிக்கிற ஆயுதங்கள். பாஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சபை அல்லது ஒரு காரியம் வளர வேண்டுமானா சபையில் இருக்கிற பாஸ்டருடைய மனைவி மாத்திரம் அல்ல, ஒரு திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு அந்த சபையில் இருக்கிற பெண்கள் மிக முக்கியமானவர்கள், அதில் இருக்கிற ஆண்கள் மூப்பர்கள் மிக முக்கியமானவர்கள், உங்களுடைய ஜெபங்கள் மிக மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல பாருங்க, நாட்களுக்கு தக்கதான பலன் உங்க சிந்தனையில, இருதயத்துல சில காரியங்களை வெளியே எடுத்து போடணும்னு நினைச்சாலும் அவர்கள் பேசின வார்த்தைகள், அவர்கள் சொன்ன காரியங்கள், அந்த கசப்புகள் இதெல்லாம் உள்ளே இருந்துச்சு உங்களை வேதனையும் அறுக்குது. போய் ஜெபிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல, ஆண்டவருக்கு வாழ முடியல, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. என்ன காரணம்? கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இல்லை. நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், இந்த சினிமாவை பார்க்க கூடாது, சீரியலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. நான் இப்படிப்பட்ட ஆபாசங்களை சிக்கொண்டு என் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது காதல் அல்லது பொல்லாத தீமையான பழக்கத்துல நான் சிக்கிக்கொண்டு, பீடி சிகரெட் இப்படி ஏதோ ஒரு நான் சிக்கிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர நினைக்கிறேன், என்னால முடியல. நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சாயங்கால நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். நாட்களுக்கு தக்க பலனுடையவர்கள் உங்களை மாற்றுகிற தேவ சமூகம் உண்டு, தேவனுடைய பாதம் உண்டு. நீங்கள் அதை பிடித்துக் கொள்வீர்களானால், தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாக உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்புவீர்களானால், கட்டாயம் உங்க மேல அந்த பலன் இறங்கி வரும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் சொல்றார். பாஸ்டர் ஆரம்பத்திலே சொன்னாங்க, உங்களோட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? யாரையும் பயன்படுத்துவார். யாரை தெரியுமா பயன்படுத்துவார்? ஜெபிக்கிறவர்களை பயன்படுத்துவார். ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் உடையவர்களா இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், ஏன் நல்ல சேரி கட்ட தெரியாம இருக்கலாம், நல்ல வஸ்திரம் முடிக்க தெரியாதவர்களா இருக்கலாம், பணம் இல்லாதவர்களா இருக்கலாம், தேசத்துல முக்கியமான அந்தஸ்து இல்லாதவர்களா இருக்கலாம். உங்களுக்கு பின்னாடி உங்களை வழிநடத்துறதுக்கு உங்க பேரண்ட்ஸ் பாஸ்டமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ, நீங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு உங்களுக்கு பின்பதாக ஆவிக்குரிய தூணா இருக்க வேண்டியவர்கள் யாரும் அவசியம் இல்லை. நீங்கள் தேவ சமூகம் ஒன்று போதும், தேவ பாதம் ஒன்று போதும். அதுல விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம், அதை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், இரவெல்லாம் பகலெல்லாம் எப்பொழுது விடியும், எப்பொழுது நான் ராத்திரிக்கா, எப்போ ராத்திரி வரும், எப்பொழுது அதிகாலை வரும்னு சொல்லி உங்க இருதயம் ஜாமக்காரனை போல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற இருதயமா இருக்குன்னா, வாஞ்சிக்கிற இருதயமா இருக்குன்னா, உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் இறங்கி வரும். இந்த புதிய பலன் உங்கள் பாவத்தை விட்டு ஜெயிக்க உதவி செய்யும், உங்க கடன் பாரங்களை விட்டு வெளியே வர உதவி செய்யும், அற்புதங்களையும் அடையாளம் உங்க வாழ்க்கையை கொண்டு வருகிற ஒரு ஆயுதமா அது மாறும். சொல்றேன் பாருங்க, உங்க கருவில நீங்க ஆண்டவர் உங்க தாயின் கருவில இருக்கும் பொழுது தேவன் உங்க மேல வச்ச தேவ திட்டங்களையும் உங்க மேல வச்சிருக்கிற தீர்மானங்களையும் நிறைவேற்றுகிற ஆயுதமாய் அது சுமைதாங்கியாய் இந்த ஜெபம் மாறும். இந்த ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நான் சொல்றேன், ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை, ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் அவன் சோர்ந்து போவது இல்லை. ஜெபிக்கிறவனுக்கு பாடுகள் பிரச்சனைகள் வரும், ஆனால் பாடுகள் ஜெயிப்பதில்லை, ஜெபம் தான் ஜெயிக்கும். தேவனிடத்தில் நீங்க கொண்டிருக்கிற உறவு நிமித்தம் அவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். நீங்கள் ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் பலன். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், ஜெபிக்கவே முடியல சிஸ்டர், எங்க பாஸ்டர் நான் கொடுக்குற ஜெப குறிப்பே என்ன?
நான் என்கிட்ட நிறைய கொடுத்துருக்காங்க. பாஸ்டமா எனக்கு ஜெபிக்கவே முடியல, பாஸ்டமா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்கவே முடியல. காலைல எழும்பணும்னு நினைக்கிறேன், எழும்பவே முடியல. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. நீங்க இப்ப ஜெபிக்கணும் ஜெபிக்க முடியலையே. ஜெபிக்க முடியலனாலும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படிதான் ஜெபிக்க முடியல. ஜெபிக்க முடியலனாலும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இது 3 தான். தேவ சமூகத்துக்கு நான் சொல்லுவேன், நீங்க போய் உங்க 4 வார்த்தைகளை சொல்லி நீங்க பாஸ்டர் மாதிரி, ஊழியக்காரங்க மாதிரி, அந்த சகோதரி மாதிரி, இந்த சகோதரன் மாதிரி ஜெபிக்க முடியல, நோ ப்ராப்ளம். நீங்க போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு பேசுங்க ஆண்டவர்கிட்ட. உங்க பிரச்சனையை கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு எத்தனை நேரம் ஏங்கி இருக்கிறீங்க? நீங்க சகோதரர்களா இருக்கலாம், எத்தனை முறை உங்க இருதயத்தின் அங்கல் ஆயிடும், உங்க இருதயத்தின் ஏக்கங்களை நான் மனவிட்டு சொல்லுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சில நேரம் வண்டியில போகும்பொழுது, நீங்க பெண்களா இருந்தீங்க, சில நேரம் ராத்திரி நேரங்களில் உங்க தலையணையை நினைத்தது உண்டு. நான் என்ன சொல்றேன், தலையணை நினைக்கிறதுக்கு எங்கேயோ நின்று வண்டியை நிறுத்திட்டு பேன் மேல பார்த்துட்டு இருக்கிறதுக்கு போய் சேர போட்டு ஆண்டவருடைய பாதத்துல அல்லது பாஸ்டர்ட்ட ஒரு சாவியை வாங்கிட்டு சர்ச்சில் வந்து முட்டி போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த சபையில உட்கார்ந்து ஆண்டவரே உங்க முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறேன், உங்க புள்ள வந்திருக்கப்பா, உங்க நேசம் வந்திருக்கிறேன், உங்க மனவாட்டி வந்திருக்கிறேன், நான் இருக்கிற வண்ணமாகவே வந்திருக்கிறேன், இன்னைக்கு உங்க இருதயத்தை துக்கப்படுத்துற துரோகி வந்திருக்கிறேன், நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் வந்திருக்கிறேன், என்னை மாற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு வருவீங்கன்னா, எந்த காரியத்தில் நீங்கள் தோற்று போயிருந்தாலும், எதிலே நீங்கள் பலனற்றவர்களாக இருந்தாலும், என் குடும்பத்தை நடத்த பலனே இல்லை, ஆண்டவர் பலன் தருவார். என்னால பரிசுத்தமான பலனே இல்லை, கர்த்தர் பலன் தருவார். தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. நாட்களுக்கு தக்க பலன் வரல ஒருத்தருக்குள்ளனா அங்க ஒரு கொஸ்டின், அவங்க அந்தரங்க ஜெப வாழ்க்கையிலே ஓட்டையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ தேவ சமூகத்திலே அந்தரங்கமாய் ஜெபிக்கிற ஜெபம், தேவ சமூகத்திலே பகலிலும் இரவிலும் நேரம் கிடைக்கும் பொழுதுதான் அவர் சமூகத்திலே காத்திருக்கிற ஜெப அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த நாட்களுக்கு தக்க தேவ பலனை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உங்களை போல என்னை போல பாலகனாய் இந்த உலகத்திலே பிறந்தவர் தான், மாம்சீகத்திலே பிறந்தவர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எபிரேயர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. தொட்டு பாருங்க, உங்களுக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்கா? மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அப்படியே ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளால எப்படி சொல்லுவோம்? அதாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, நம்ம ஆண்டவர் நமக்காக நம்ம மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாராம்? நம்மளை போல ஆனாராம். ஆனா நம்ம என்னைக்காவது ஆண்டவரை போல மாறணும்னா என்ன இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க இப்படிலாம் என்னால செய்ய முடியாது, இப்படிலாம் பொய் பேசாம இருக்க முடியாது, இந்த வேலை இந்த வியாபாரம் செஞ்சா போய் பேசிதான் ஆகணும், இப்படி எந்த பொண்டாட்டிலாம் வச்சு நடத்தினா இதுகிட்ட இப்படிதாங்க சொல்லணும், அங்க வண்டி எடுத்தா என்ன சொல்லணும், ஆமா இங்க வந்துட்டேன்னு சொன்னாதான் மனைவி கிட்ட என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இந்த மாசம் நம்ம 15,000 சம்பளம் வாங்கினாலும் மனைவி கிட்ட 12 தான் சொல்லி ஆகணும், இல்லைன்னா என்ன பண்ணி ஆயிடும், இந்த விஷயத்தை நம்ம குடுத்துல நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களுக்கு ஏற்ற விதத்துல நம்மளை கீழ்படுத்திக் கொள்கிறோமே தவிர தேவனுடைய நீதியோடு கூட நம்ம கம்பேர் பண்றதே இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, நிறைய நேரங்களில நான் டிவி பார்க்கல, நான் சினிமா பார்க்கல, நான் போய் பேசல, நான் கோவப்படுறதில்ல, அதனால ஏன் பார்வையில நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமானா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்படி ஓடினா அது பேர் பரிசுத்தம் கிடையாது. நீங்க போய் சிங்காசனத்துக்கு முன்பதாக தேவ சமூகத்துல நின்று தேவ நீதியோடு ஒப்பிட்டு பார்க்கணும். தேவ சமூகத்துல அவருடைய பரிசுத்தத்துல ஆண்டவரே நான் இப்படிலாம் விட்டு வந்திருக்கேன், ஆனாலும் என் இருதயத்தை திறந்து என் சிந்தனைகளை திறந்து நான் உங்ககிட்ட வந்திருக்காண்டதை இன்னும் என் இருதயத்துல என் சிந்தனையில மாற்ற வேண்டிய ஏதாவது காரியம் உண்டா, என் சுபாவத்துல என் பேச்சுல நான் மாற்ற வேண்டிய காரியம் உண்டா என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்தோடு கூட நம்ம கம்பேர் பண்ணணும். பக்கத்து வீட்டு பரிசுத்தம், மனைவியுடைய பரிசுத்தம், கணவனோட பரிசுத்தத்தை கம்பேர் பண்ணணும். நம்ம என்ன பண்ண முடியாது, ஆவியில பலன் கொள்ளவே முடியாது. நிறைய பேர் அப்படி கம்பேர் பண்ணிடுவோம். இல்ல, தேவனோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணி நான் இன்னும் மாறணும், இன்னும் என்ன மாற்றிக்கொள்ளணும், இன்னும் பரிசுத்தத்துல, இன்னும் ஜெபத்துல, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதுல, ஆத்ம வாரம் கொள்கிறதுல, ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட்ல அல்லது கொரோனா வியாதினால ஒமிக்கிறானுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேல அநேக வாலிபர்கள் பொல்லாத மொபைல்ல கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து தீட்டுப்பட்டு
தீட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஆத்மாவை காதல் என்கிற பொல்லாத மாயான வலையில சிக்க பண்ணி தற்கொலைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள், தற்கொலை செய்து மறித்து போனவர்கள் நம்ம பட்டணத்துல கூட இருக்கிறாங்க இல்லையா? தற்கொலைக்கு மறித்து போன அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட இருக்கிற இந்த தேசத்துல பட்டணத்துல வாழ்றேன்னா என் ஆவிய பலனடைய பண்ணுங்காண்டவரே, நான் இன்னும் பலனடையணும், நான் இன்னும் மாறணும், என் ஜனம் மாற, என் தேசம் அருவமாக இன்னைக்கு திருச்சபைக்குள்ள இவ்வளவு இடம் காலியா இருக்கிறது, இதெல்லாம் நிரப்புவதற்கு என்னை இன்னும் நிரப்புங்க, அந்த ஆத்தும பாரத்தினால் என்ன நிரப்புங்க, என் அந்த அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்கன்ற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள உண்டாக வேண்டுமானால் உங்களுக்குள்ள ஒரு ஆவியின் பலன் அவசியம். இங்கே கிறிஸ்து ஒரு பாலகனாய் பிறந்திருந்தால் வசனம் சொல்கிறது அவர் ஆவியிலே பலன் கொண்டவராய் மாறினாராம். ஏன் ஆவியிலே அவர் பலனடைந்து என்ன காரணம்? கிறிஸ்து ஆவியிலே பலனடைந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அல்லது நீங்க லூக்கா 4:1ஆம் வசனம் இந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நடக்கும் பொழுது 4:14 சொல்லப்பட்டிருக்கும் அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கடைசியா நமக்கு சொல்லுகிற காரியம் ஒன்று, நீங்கள் நாட்களுக்கு ஏற்ற அந்த பலன் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல நீங்க தேவ சமூகத்திலே காத்திருக்கணும், தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். இரண்டாவதாக ஆவியில பலன் கொள்ளணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும். அபிஷேகம் தான் நம்மளை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தரக்கூடியது. பரிசுத்தமா வாழ்கிற விருப்பம் இருந்தால் மாத்திரம் பத்தாது. பரிசுத்தமா வாழ்கிற உங்க முயற்சி மட்டும் உங்களை பரிசுத்தமா வாழ பண்ணிடாது. ஜெபிக்கணுங்கிற உங்க முயற்சி மட்டும் ஜெபிக்க வைக்காது. நான் ஜெபிக்கணும் உங்க மைண்ட் டியூன் பண்ண நீங்க ஜெபிக்க முடியாது. நான் ஆத்ம வாழ வேணும், நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும் முயற்சி இருந்தால் முடியாது. அது ஒன்று, நீங்க தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். இரண்டாவது ஆவிக்குரிய பலன், அதாவது அது அபிஷேகம், அது அக்னி வாசம் நாவிலே தகழ்த்து கொண்டே இருக்கணும். ஆவியில பலனடையும், அபிஷேகத்துல நிரம்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா உங்க நாவிலே எப்பொழுதும் அக்னி வாசியை பேசிக்கொண்டே இருக்கணும். இரண்டாவது அபிஷேகம் அக்னி வாசம் என்கிற அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க நாட்களுக்கு ஏற்ற பலனுடையவராய் மாற வேண்டுமானால் ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இரண்டாவது அபிஷேகத்திலும் ஆவியின் பாஷையிலும் நிரம்பி இருக்கணும். நான் சொல்ற பாருங்க, நீங்க ஆவியின் பாஷையை நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்க பர்சனல் ஜெபத்துல இங்க வந்தா கையை தட்டி பாட்டை பாடும்போது ரகத்தனால சந்துடான் பேசுறது இல்ல. நீங்க உங்க முட்டியில இருக்கும்போது நல்ல ஆவியில விடுதலையோடு கூட கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆராதனை நேரம் முடிவடையும் பொழுது ஆண்டவரே என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என் ஆவி பலனடையட்டும், என் பரிசுத்தம் பலனடையட்டும், என் ஜெபம் உயிரடையட்டும் சொல்லி தேவ சமூகத்துல அக்னி வாசில ரிமானா ஷகடா ரடனா ரிபலோ ரக்கட ஹத்துல ரிபலா ஷகரபலான்னு சொல்லி நீங்க ஜெபிக்க 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 உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படும். நீங்க ஆவியில அந்நிய பாஷையில அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு தேவ பிரசனை இறங்கும். உங்க வீட்டுல நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்க பெட்ல படுத்திருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற அரசா பொல்லாத பாவத்துல கட்டப்பட்டிருக்கிற அல்லது பொல்லாத சாபத்துல கட்டப்பட்டிருக்கிற வியாதியில கட்டப்பட்டிருக்கிற கடல்ல கட்டப்பட்டிருக்கிற எந்த சூழ்நிலை இல்ல உங்களுக்கே தெரியாம ஒரு இருள் மூடி இருக்கிறது போல உணர்கிறார். எங்களுக்கே தெரியல, என் குடும்பத்துல அடிக்கடி என்னமோ ஒரு நெருக்கம் ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கு சிஸ்டர், என்னன்னே தெரியல. ஆவியில நடந்து ஜோம் பண்ணுங்க, நின்று ஜோம் பண்ணுங்க, நடந்து ஜோம் பண்ணுங்க, முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க. உங்க வீட்டில் எல்லா ஆவிகளையும் வேற பிரச்சனத்தினால நிரம்பும்படி நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா ஒரு புதிய பலன் உங்க குடும்பத்தை நிரம்பும், உங்க கணவனை நிரம்பும், உங்க பிள்ளைகளை நிரம்பும். உங்கள் நிமித்தம் திருச்சபை புதுவர் நடந்தது போல கல்விகளை போல சட்டைகளை அடித்து உயரத்தில் எழும்புவீர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாட்களுக்கு தக்க பலன். சிஸ்டர் ஏதோ வாழ்ந்தோம், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தோம், கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானத்துல பேர் மாற்றிக்கொண்டோம், சர்ச்சுக்கு வர்றதுனால பரலோகம் போயிட முடியாது, முடியாது. ரட்சிக்கப்பட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால போக முடியாது, சர்ச்சுக்கு வர்றதுனால ஆராய்ச்சி விடுகிறதுனால போக முடியாது. ஒன்று கர்த்தரோடு கூட தொடர்புடைய இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் அதுதான் உங்களை பலனடைய பண்ணும். அல்ல கவனிங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே அவர் வரப்போகிறார், மணவாளனாய் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது ஒரு ஈமை பொழுதுல இந்த கண்ணமுடி திறந்து பாரு, அந்த ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாகும் சரிங்களா? அப்போ மறுரூபமாகி இந்த வசனம் சொல்றது பாரு, கழுகுகளை போல சட்டைகளை அடிச்சு அதை போல மறுரூபமாக போறோம். யாருக்கு அந்த சட்டைகள், யாருக்கு அந்த மறுரூபம் உண்டாகும் கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த சட்டைகள் உண்டாகும். அது மாத்திரம் ஆவியின் அபிஷேகத்தை நிரம்பி ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை மாற்றிக்கொண்டு அக்னி பாஷையில தன்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி கொண்டவர்கள் அன்னைக்கு மறுரூபமாவார்கள்.
அல்லேலூயா. அதுதான் பலன். இங்க இருந்து நீங்க சொல்லுங்களேன், இங்க இருந்து இங்க மேல ஒரு ஹைட்டு குதிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? நான் ஒரு 40 நாள் சாப்பிடாம இருந்தா குதிக்க முடியுமா? குதிக்கவே முடியாது. சரிங்களா? சின்ன பிள்ளைங்க குதிக்கிறதுக்கும் நம்ம குதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்? வெயிட் ரொம்ப ஏறிச்சு. நிறைய பேருக்கு தலைநீரது புரியலையோ, தலைகளை ரொம்ப ஏறிடும். அண்ணா ஒன்றும் என்ன பண்ண முடியாது, மேலே பறக்க முடியாது. குழந்தைகளுக்கெல்லாம் வெயிட்டே கிடையாது. அவங்க என்னது ஈஸியா பறப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கு நல்லா அதிகலாம் பாருங்க, குதிப்பாங்க. ஏன் பெருசாக ஆக நமக்கு வந்து குதிக்க முடியல, நம்மளால லேசா மேல நடந்து வரைக்கும் மூச்சு வாங்குற வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. டாக்டர்கிட்ட போனா இன்னும் மோசமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிஸ்டர் உங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அத மாதிரிதான் நமக்குள்ள என்னன்னா இங்க இருந்து வெயிட் ஜாஸ்தி, ஆனா நமக்கு பலன், அது புதிய பலன், ஆவியானுடைய பலன் நம்மளுடைய எல்லா மாம்சீகம், அசுத்தம், அருவருப்பு, இச்சைகள் இவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு வேரோடு பிடுங்கி நம்ம லேசா பறந்து மேகப்போகப்படுகிற அந்த தேவனுடைய பலன். அதுதான் ஆவியானுடைய பலன். அதுதான் காத்திருக்கிறதுனாலே உண்டான பலன். அதைத்தான் முதலாவது நாள் உங்களுக்கு தர விரும்புகிறார். என் ஆவியை நான் பார்க்கிற காரியம் பரிசுத்தத்திலே பலவீனம் அடைந்திருக்கிறீங்க. பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே பாவம், அந்தரங்க வாழ்க்கையில இருள் உண்டு. நீங்க உங்க குடும்பத்துல இங்க வரும்போது பாஸ்டர் பிரைஸ் லார்ட், சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நான் வீட்டுக்கு போனா நீங்க பேசுகிற வார்த்தைகள், கணவனிடத்திலே அவமரியாதையை நடக்கிற காரியங்கள், அவிசுவாசமான வார்த்தைகள், நீங்க உங்க வீட்டின் அறைகளிலே தேவனுக்கு விரோதமாய் பேசின முறுமுறுப்பான வார்த்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய காதுகள் செவிகள் கேட்டிருக்கிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க யாருமே இதை பார்க்கல, யாருமே இதை கண்டதில்லை, யாருமே இல்லைன்னு நினைச்சு உங்களுக்கு தெரியல. உங்க வேலனை நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க. உங்க வேலனை நீங்க இழந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்திலே உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் பரிசுத்தத்திலே ஒரு புதிய வேலன், உங்க சேவ வாழ்க்கையில ஒரு புதிய வேலன். நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படியாவது வாரத்துல மாசத்துல ஒரு ஆத்துமாவை திருச்சபைக்கு கூட்டிட்டு வந்து எரிந்து கொண்டிருந்த அக்கினி நீங்க இழந்து போயிட்டீங்கல்ல, அது ஒரு புதிய பலனை கட்டமைக்க போகிறார். சபையோடு கூட இணைந்து சபையில என்ன மீட்டிங்கா தவறாமல் ஓடிக்கொண்டிருந்த நீங்க இன்னைக்கு பாச நடந்து நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு மந்த இருதயமுள்ளவர்களாய் சபையோடு கூட இணையாமல் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் ஊழியக்காரின் குற்றம் கண்டுபிடித்து திருச்சபை அன்னைக்கு மாதிரி இல்ல, அன்னைக்கு மாதிரி பாஸ்டர் மேல அபிஷேகம் இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் வேதனை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், புதிய பலனுக்கு அவசியம், நாட்களுக்கு தக்க பலன் அவசியம். அநேக ஊழியர்கள் நாட்களுக்கு தக்க பலன் இல்லை. அநேக ஊழியர்கள் நாட்களை பார்த்தால் முழு உலகத்தின் கலக்க வேண்டிய தீர்க்கதரிசிகளாய் மாறி இருக்க வேண்டும். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நாட்களை பார்த்தால் அவர்கள் மேல் இருக்கிற அந்த பலன் அதிகரித்து இருக்குமானால் மூடர்களும் அல்லது குருடர்களும் ரோட்டில் நடந்து போகும்போது எழுந்து நடந்து அவர் தேவனை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் நாட்களுக்கு தக்க பலனை அநேகர் இழந்து போனபடியினாலே தான் இந்த நாளிலே நாம் எல்லாவற்றையும் இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை தொலைந்து போனவர்களால், சோர்ந்து போனவர்களால், இன்னும் குடும்பம் பிள்ளை காரியம், கவலை, நெருக்கம், மன அழுத்தத்தில் சிக்கொண்டு கிடக்கிறோம். நீ ஆண்டவர்களை பார்த்து சொல்ற, திரும்பி வா, நாட்களுக்கு தக்க பலனை நீ அனுபவிக்க வேண்டிய நாட்கள் வந்தாயிற்று. புதிய வருஷம் உன்னுடைய ஆண்டு தங்கச்சி, புதிய ஆண்டு உன்னுடைய வருஷம். நீ எதையெல்லாம் ஆண்டவத்தை விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறாயோ, எதையெல்லாம் ஆண்டவரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ, உங்க மேல இறங்கி வந்து வருகிற அந்த புதிய பலன் அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் மேல் கட்டமைத்து விடும். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் மாத்திரம் வேகமாய் ஆண்டுடைய பிரசனத்துல ஜெபிக்க போகிறோம். யாரும் கண்ண திறக்க கூடாது, யாரும் வெளியே நடந்து போக கூடாது. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்க போகிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் இல்லைன்னா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை திருவள்ளுக்கு ஆவியில நிரம்பி ஜெபமான ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஆமாப்பா, நான் வேலனை இழந்துட்டேன், நான் பரிசுத்தின் வேலனை இழந்துட்டேன். முன்ன இருந்த பரிசுத்த வழிகாட்டியம் இல்ல, முன்ன இருந்த ஜெப வழிகாட்டியம் இல்ல, முன்ன இருந்த ஆவியின் வேலனை எனக்கு இல்ல. கண்ண மூடணும். கொஞ்ச நேரம் ஆவியானவருடைய வல்லமை உங்களை பொழிதர போகிறார். ஆவியானவருடைய ஆவி உங்களை பொழிதர போகிறார். நல்ல கரங்களை விரித்து கரங்களை அசைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோகம் செயல்பட போகிறது. திறன் செய்து இறங்கி வர போகிறது. கர்த்தருடைய தூதரிலே இறங்கி வந்திருக்கிறார். கட்டுகள் அழைக்கப்படுகிற நேரம், வியாதிகள் குணமடைகிற நேரம், ஒரு வேலை ஆகிய விலகி போகிறது. ஒரு மன அழுத்தம் நாமே அநேக நாட்களாக ஒரு இருதய சிந்தனையை குடிச்சு தேவ சமூகத்துல ஜெபிக்க மறுபடியும் அந்த சிந்தனை உங்களை நெருக்கி உங்களை எதுவுமே செய்ய விடாம தடைவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அந்த மன அழுத்தம் என்ற இருவின் ஆவி வெளியே போற இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க வாயை திறந்து ஜோமன் ஆவியை நாட்களுக்கு தக்க தேவனுடைய வேலை, நாட்களுக்கு தக்க கர்த்தருடைய வேலை, கல்லுகளை போல் எழுபது ஆவியானுடைய வேலை, சட்டைகளை பிடித்து
நேரம் கொண்டப்பா நாட்களுக்கு தக்க பலன் எனக்கு வேணும். வாழ்க்கை பிள்ளைகளை வச்சிருக்கிறேன், குடும்பம் வச்சிருக்கிறேன், என்ன கணவன் ரசிக்கப்படல. நாட்களுக்கு தக்க பலன் எனக்கு இல்லை. நான் அதை இழந்துருக்கேன். என் பிள்ளைகளை தப்புரிக்க முடியாது, என் தேசத்தை தப்புரிக்க முடியாது, என் பரிசுத்த வாழ்க்கையை தப்புரிக்க கொள்ள முடியாது. எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் யாருடைய பலன் எனக்கு வேணும். அக்கினி வாசை எனக்கு வேணும். மேல வீட்டிலே கூடியிருக்கிறது 120 இறங்கி வந்தேன். அந்த அக்கினிமயமான ஞாபகம் சொல்லமான சேகரா அவை வானம் திரைக்கப்படுகிறது. மழை இறங்கி வருகிறது. செழித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அனுபவம் கர்த்தருடைய அக்கினி கலசத்தோடு கூட அக்கினி குரலோடு கூட உங்கள் நாவை தொழுகிற சூழல், உங்கள் நாவை தொழுகிற கர்த்தருடைய சூழல். இதோ 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 நீ உன்னை புதுப்பித்துக்கொள், நீ உன்னை மாற்றிக்கொள், உன் மக்களை மாற்றி கர்த்தரே உன் மக்களை கலைத்து போய் புதிய மக்களை ஊற்றிக்கொள், புதிய மக்களை ஊற்றிக்கொள், புதிய வார்த்தையை பெற்றுக்கொள், புதிய மக்களை பெற்றுக்கொள். நீ விளையாடலாம், நீ விளையாடலாம், நீ வாழோடு எழுது, நீ எழுது எழுது. உச்சரியை தோல்வியை கர்த்தருடைய அக்கினி உச்ச நடுவே இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. நிரப்பப்படுகிறோம், நிரப்பப்படுகிறோம். ஒரே ஒரு செகண்ட் மட்டும் எடுத்துக்க விரும்புறேன். கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் தாண்டிட்டேன். சில பேர் சொல்றீங்க, ஆண்டுடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கு சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் அநேக வாலிபர்கள் 1-2 இல்ல சிஸ்டர், நிறைய வாழ்வு பிள்ளைங்க இளம் வயதுல கூட பாவத்தில் நிச்சயம் கட்டப்பட்டு மொபைல் அசுத்தமான பேஸ்புக்ல தவறான நண்பர்களோடு கூட தொடர்பு கொண்டு போகிறவர்கள், இப்படிப்பட்ட சூழலை நிமித்தம் குடும்பமா தற்கொலை பண்றவங்க, என் பிள்ளை கால் பண்ணி ஓடிட்டாருன்னு சொல்லி அவமானத்தினாலே தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கிற குடிவெறியின் கணவனோடு கூட வாழ்கிறது நிமித்தம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த காலத்தில் செத்துலாம் இருக்கிற திரளான கூட்டம். இந்த புதிய ஆண்டுல எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த ஆத்மவார நிறையப்பட்டு கண்டு காணாமல் இருந்த நாட்கள் போய் எப்ப சாமம் யாருக்கு மரணம், எப்ப மரணம் தெரியாது. மரண நாளுக்கு முன்பதாக எப்படியாக ஒரு கூட்டத்தை அன்பர்களுக்கு கொண்டு சேர்க்கும்படியாக இந்த ஆத்மவார நிறைப்பட்டு என் தங்கச்சி ஆண்டவனை நெருக்கிறார். நான் உங்களை நெருங்கி வருகிறேன். நீ வருவாயா? அழிந்து கொண்டிருக்கிறவர்களையும் பாவத்துக்கு நீராய் ஓடிக்கொண்டிருக்கிற நீ வீட்டுக்குள் முடியாத நீ எழுதி வருவாயான்னு சொல்லி ஆண்டவனை பார்த்து நான் கேட்கிறான். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா? ஆத்மவார நிரப்பட்டும், ஆவியின் வரனை நிரப்பட்டும். Cevina mahati nell'astro, albida hundi veriante ne matiyatela, etela bana shega radiatela bana ma, re kalura rabia bana shega radiatela, adura bakia parava, katuye vaaki rinchave nokki varudiraru, katuye vaaki rinchave nokki varudiraru, aame rinchave kudicha aneka murmurukku unde, anekuடைய முறுமுறுப்புகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோனை போல அழைக்கப்பட்டார் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு யாரும் சாணா ஏற்பட்டது இல்லை. மகா பரிசுத்த தரத்திலே வைக்கப்பட்டிருந்த ஆரோனின் கோல் துடிச்சது போல ஆண்டவர் துடிக்க பண்ணுவார். பார்த்தவங்களை கத்த துடிக்க பண்ணு என்று வாக்குப்படுகிறார். உங்களை சுற்றியும் எழுதி வந்த முறுமுறுப்புகள் உணவுல இருந்து சபைக்குள்ள இருந்து வெளியிலிருந்து வந்த எல்லா முறுமுறுப்புகளையும் கர்த்தர் அகப்படும்படியால் அதை அகற்றி போகப்படும்படியால் உங்கள் கோல் துடிக்கிறது. உங்கள் கீழே பற்றி மேலே துடிப்பீர்கள். அவைகள் எல்லாமே நீங்கள் முழுவ நடந்த தேசத்தை சோதரிப்பீர்கள். ஒரு மகரவன ஷடரவனமோ யாத்திரவன ஷேடே வாதன யாவந்த யாதரயா ஓதர வாதர விவர ஷடரவனமோ. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்து பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய பிள்ளையோடு நீ பேசும்படியா திட்டம் பண்ணி நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா மகிமையும் கூறியது
இந்த நல்ல வாய்ப்படி எனக்கு தந்துள்ளபடினாலே 24 நமக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவங்க குடும்பத்தை ஊழியர்கள் தரிசனங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்காய் வர்த்திக்க பண்ணுவீராக. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் எப்பதைகளுக்கு அழிப்பீராக. இதை செய்வதற்காக நன்றி எல்லாம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.